ஒரு அழகான கைலாசபுரம்னு ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல ஒரு அழகான சின்ன வீடும் இருந்துச்சு. அதுல ராஜுன்னு ஒரு அப்பாவும், சரோஜான்னு ஒரு அம்மாவும் வாழ்ந்து வந்தாங்க. ராஜு டெய்லி வேலைக்கு போயிட்டு வருவான். ராஜி வீட்டுக்குள்ள வந்து மொத தேடுற விஷயம் அவ பொண்ணான சிந்துவா தான் இருக்கும். அவன் வந்து சோஃபால உட்கார்ந்தோன்னே சிந்துவும் அங்க ஓடி வந்துருவா. ஓடி வந்து அப்பா கிட்ட மணிக்கணக்கா பேசிக்கிட்டே இருப்பா. அப்பா சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? அம்மா இனிமேல் தான்ப்பா சமைக்க போகிறா. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம். நான் சமைச்சிட்டேங்க, எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம். இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச சமையல் தான் சமைச்சிருக்கேன், அதனால வாங்க எல்லாரும் போய் சாப்பிட்லாம். கொஞ்ச நேரம் இதில் உட்காந்து பேசிட்டு போவோன்னு சொன்னா போதும், எல்லாரும் இதிலேயே உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவோம். அப்படித்தானே? டெய்லி இந்த அழகான குடும்பத்துல இவங்க 3 பேரும் உட்காந்து பேசுறதே பெரிய கதையா இருக்கும். அவ்வளோ சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமாவும் அழகாவும் அந்த குடும்பம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க இருந்து ராஜும் சரோஜாவும் கிளம்பிட்டாங்க. நாங்க சாப்பிட போறோம். உனக்கு எப்போ பசிக்கோ அப்போ சாப்பிடவான்னு. அதுக்கப்புறம் சிந்து ஃபோன் எடுத்து யாருக்கோ கால் பண்ண ஆரம்பிச்சா. கால் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தா. யார்கிட்ட பேச? அது அவளோட பாய் ஃப்ரெண்டான ரவி. அவங்க அம்மா அப்பா அங்கேருந்து போனவுடனே அவங்க 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டாங்க. ரவி, நான் நாளைக்கு உன்னை பார்க்கலான் இருக்கேன். நீ அந்த பார்க்குக்கு வரியா ப்ளீஸ்? நானும் அப்படித்தான் நினச்சேன். உன்னை பார்க்கலான்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. நானே கேட்கலான்னு நினச்சேன். பரவாயில்ல, எனக்கு முன்னாடி நீயே கேட்டுக்கிட்ட. நம்ம 2 பேர் மனசும் ஒன் போல இருக்குல்ல. பேசி முடிச்ச உடனே சிந்துக்கு ஒரே சந்தோஷமா இருந்துச்சு. எப்போண்டா நாளைக்காவும் அந்த பார்க்குக்கு போவோன்னு. அதே மாதிரி நாளைக்கும் ஆச்சு. அவள் அந்த பார்க்குக்கும் போக ஆரம்பிச்சா. அப்போ அவங்க அப்பா நிப்பாட்டி, ஏம்மா எங்கே போகிற? இந்த நேரத்தில் எங்கே போகிற? யாராவது துணைக்கு கூட்டு போகலாம்ல? ஒத்தையில இப்படி போய்கிட்டே இருக்கி. அப்பா வேணா துணைக்கு வரட்டுமாம்மா? அப்படிலாம் இல்லைப்பா, எனக்கு யாரும் துணைக்க வேண்டாம். நான் பார்க்குக்கு போகிறேன், மிச்சபடி வேற எங்கேயும் போகல. எனக்கு பார்க்குக்கு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அதனால தான் போகிறேன். நான் ஒத்தையில போய்க்கிருவேன்ப்பா. நீங்கள் உங்கள் வேலை ஏதோ அதை பாருங்கப்பா. அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து சிந்து அந்த பார்க்குக்கு போக ஆரம்பிச்சிட்டா அவளோட காதலனை பார்க்க. என்னங்க, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. இந்த சாயங்காலம் வேலையில் அவள் ஒத்தையில் பார்க்குக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. போய் ஏதாவது பையன்கிட்ட பேசுவாளோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அட நீ ஒரு திடி, எப்போ பார்த்தாலும் இப்படியே நினச்சிட்டு இரு. அப்படியே பேசினாலும் என்ன தப்பு? எங்களுக்கு தான் அந்த காலத்தில் சுதந்திரம் கிடைக்கல. என் பொண்ணாவது சுதந்திரமாக இருந்துட்டு போட்டும். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நாளை பின்னையும் நம்ம பொண்ணை பார்த்து இந்த ஊரே தப்பாக பேசாதா? நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. ஒழுங்காக பிள்ளைக்கு நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுக்க ஆரம்பிங்க, சரிங்களா? அட போடி, என் பொண்ணு யாரையாவது கூட்டு வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைப்பேன். அதில் எந்த ஒரு குறையும் என் பொண்ணுக்கு நான் வைக்கவே மாட்டேன். பார்க்குக்கு போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா சிந்து. முதலையே போயிட்டா. ஏன்னா நேற்று அவளுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு பார்க்குக்கு போகணுன்னு. அதனால் பார்க்குக்கு போய் அவள் உட்காந்துட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அங்கே ரவி வந்தான். ரவி வர்றதை கூட ரொம்ப ஆசையாக பார்த்துட்டு இருந்தா சிந்து. அதுக்கப்புறம் 2 பேரும் மணிக்கணக்காக உட்காந்து பேச ஆரம்பித்தாங்க. அவங்க என்ன பேசுனாங்கன்னு அவங்களுக்குள்ளேயே தெரியல. சில நேரம் பேசிக்கிட்டாங்க, சில நேரம் பார்த்துக்கிட்டாங்க. அப்படியே இரவு நேரம் ஆக ஆரம்பிச்சிட்டு. கருக்கள் ஆகும்போது கூட அவங்களுக்கு தெரியல. 2 பேரும் அவ்வளத்துக்குள்ள அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ ரவி கேட்டான், நான் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு உன்னை பொண்ணு பார்க்க வரட்டுமா அப்படின்னு. ரவி, நீ தாராளமாக நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு பொண்ணு கேட்க வரலாம், சரியா? நீ கேட்கவா? கண்டிப்பாக எங்கள் அப்பா அம்மா அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நான் தான் உலகம். அதனால் நீ என்ன சொல்கிறியோ அதை கேட்பாங்க. உன் பேச்சை கேட்டு தான் நான் அங்கே வருவேன். ஆனால் நீ அங்கே வச்சு என்னை எதுவும் சொல்லிட மாட்டேல்ல. நீயும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவல. அந்த நம்பிக்கையிலே நாளைக்கு வந்து நான் நாளைக்கு உங்கள் வீட்டில் பொண்ணு கேட்குறேன், சரியா? அதுக்கப்புறம் சரி, அப்போ நாளைக்கு மீட் பண்ணலாம், சரியா? உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சீக்கிரம் வந்து என்ன பொண்ணு கேளு. எங்கள் அம்மா அப்பாட்ட நானும் கொஞ்சம் கொஞ்சம் பேசி வைக்கிறேன், ஓகே? பயந்துக்கிட்டு ஓடிடாத. யார் பயப்படுவா? நானா பயப்படுவேன்? நான்லாம் பயப்பட மாட்டேன். உனக்காக எப்போ வருவேன்னு பாரு. நாளைக்கு விடியையும் உங்கள் வீட்டு வாசலில் தான் விடிய போகிறேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு ஒன்று. அதனால் நாளைக்கு காலையில் மீட் பண்ணுவோம். அடுத்த நாள் காலையில் அவங்க 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் ரவி சொன்னா, எனக்கு உங்கள் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. தயவுசெய்து அவளை கட்டி கொடுங்க. அவள் இல்லாத ஒரு நாளை நினச்சி கூட பார்க்க முடியாது. எனக்கு அவ்வளோத்துக்குள்ள சிந்துவை ரொம்ப பிடிக்கும். தயவுசெய்து அவளை கல்யாணம் பண்ணி கொடுங்க. என்ன நீ மரகிற கலந்துட்டா என்ன? லூஸா நீ? அவளுக்கு கல்யாணம் பண்ணி தர முடியாது. ஏன்னு உனக்கு தெரியுமா? அவள் எங்களை விட்டு போய் ரொம்ப நாள் ஆகுது. அது புரியாமல் நீ அவளை காதலிக்கிறேன்னு வந்து நிற்கிற. அதுக்கப்புறம் எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. அந்த இடத்துல சிந்து பேயா மாறி நின்னா.
அதை பார்த்த ரவிக்கு ஒன்றுமே புரியலை, தலையும் புரியலை, காலும் புரியலை. அப்படியே ஷாக்காகி நின்றுட்டு, இது எப்போ நான் அவளை காதலிச்சு ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொன்னான். உன்னை பார்க்க பார்க்கில் ஒரு நாள் நின்றுட்டு இருந்தேன்னா அப்போதான் ஒரு திருடன் வந்து என்னை கொன்னுட்டு என்கிட்ட இருந்து நகையை எடுத்துகிட்டு போயிட்டான். அதுக்கப்புறமும் நான் உன்னை காதலிக்கிறனால நீயும் என்னை காதலிக்கிறனால உன் கண்ணுக்கு நான் மனுஷியாவே தெரிஞ்சேன். நான் ஒரு பேய்னு உனக்கு தெரியவும் இல்லை. அதனால் நான் உன்னை தொடர்ந்து காதலிச்சுக்கிட்டே இருந்தேன். எப்படியாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் ஒரு பேயின்னு. நம்ம 2 பேரும் சேரவே முடியாது நம்ம வாழ்க்கையில். இப்படியெல்லாம் ரொம்ப மனசு உருகி அந்த பேய் சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனால் ரவி சொன்னான், இந்த ஜென்மம் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ எனக்கு மட்டும்தான். நீ பேயா இருந்தாலும் பரவாயில்ல, நீ இந்த உலகத்தில் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் உன்னை காதலிச்சுட்டே தான் இருப்பேன். நான் உங்கள் அம்மா அப்பா கூட உன் நினைவில் இந்த வீட்டிலேயே வாழ்வேன். இதுதான் நான் உனக்கு பண்ணி கொடுக்குற சத்தியம். பார்ப்போம் நெக்ஸ்ட் கதையில். பாய்.